புதிய தலைமுறையின் மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நமது சமுதாயம் பண்டைய காலத்தில் இருந்தே பெண் வழி சமுதாயம், அதாவது தாய் வழி சமுதாயமாக இருந்தது. அதாவது ஒரு சமுதாயத்தையோ ஒரு குடும்பத்தையோ வழிநடத்துவது பெண்கள் தான் என்று இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த நிலை படிப்படியாக மாறியது. அந்த மாற்றம் ஒரேடியா நிகழ்ந்து விடலை, ஒவ்வொரு படிப்படியாக தான் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றத்திற்கு பிறகு அந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த நிலையை மீண்டும் நேராக்குவதற்கான ஒரு முயற்சி தான் மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சி. அரசியலில் பார்க்கும் பொழுது பழங்காலத்தில் இருந்தே கிரேக்க கடவுளர்களிடம் இருந்து, கிளியோபட்ராவில் இருந்து, ஜான்சி ராணி, மதுரை மங்கம்மா, இப்படி பலவிதமான பெண்கள் அந்த காலத்தில் இருந்தே அரசியலில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்று பெண்களினுடைய பங்களிப்பு அரசியலில் குறைந்ததாகவே உணரப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? பெண்கள் அரசியல் குறித்து என்ன நினைக்கிறார்கள்? விரிவாக பேசலாம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி, திராவிட கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி, சமூக சமத்துவ மக்கள் படையின் நிறுவனர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சிவகாமி, பாரதிய ஜனதாவினுடைய தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய தூணாக நாங்கள் கருதக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியினுடைய மாணவிகள். உங்க கல்லூரியில நாங்க அனுமதி வாங்குறப்பயே உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட நாங்க கேட்டோம், உங்களுடைய மாணவிகளுக்கு ரசிப்பாங்கல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம். அதுக்கு உங்களுடைய முதல்வர் சொன்னாங்க, எங்க மாணவிகளுக்கு ரசிக்க தெரியும், அதோடு சேர்ந்து சிந்திக்கவும் தெரியும் அப்படின்னாங்க. அதனால் இந்த மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு மிக நல்ல களத்தை தேர்ந்தெடுக்கிறதா நினைக்கிறோம். அரசியல் அப்படின்னா உங்களுடைய மனசுல என்ன தோணுது? உங்களுடைய கருத்து. அரசியல்னா ஊழல்னு நான் நினைக்கிறேன். அரசியல்னா மக்களுக்காக பணிபுரிவது. அரசியல்னா ஒரு நாட்டை ஆள்வதுதான் அரசியல் என்று எனக்கு படுது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா பிரச்சனை. அரசியல் தேவை தைரியம். அரசியல்னா மக்களை பாதுகாக்கிறது. அரசியல் அப்படின்னா சீக்கிரம் பணக்காரனாவுக்கு ஒரு வழி. இட் இஸ் லைக் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை தான் நான் பார்க்குறேன். அரசியல்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அரசியல் என்பது வெறுப்பு. பல்வேறு விதமான கருத்துக்கள். வெறுப்பு, பிஸ்னஸ், பிரச்சனை. அரசியல்னா என்னமா? அரசியல் என்பது ஆளுமை, பொது சேவை. இதில் நீங்கள் சொன்னதில் எல்லாமே அரசியலுக்குள் அடக்கமாக இருக்கிறது. அரசியலும் எல்லாவற்றுக்குள்ளும் அடக்கமாக இருக்கிறது. அதனால் அரசியல் என்பது உங்களின் பார்வையைப் போல பல்வேறு விதமானதுதான் அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கான சேவை என்பதை விட மக்களுக்கு பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த கல்லூரியில் பெண்களுடன் அரசியலை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக உண்மையிலேயே புதிய தலைமுறைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் என்றால் மக்களை, சமூகத்தை, ஒரு நாட்டை வழி நடத்துவதற்கான அதிகாரத்தை பெறுதல். அரசியல் என்பது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதிகாரமின்றி அரசியல் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள். இந்த கலை அறிவியல் கல்லூரி என்பது நமக்கு பல செய்திகளை, உலக அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். தொழில்நுட்ப கல்லூரிகளை போல அல்லாமல் அப்படியே கண்கட்டிய குதிரை மாதிரி இல்லாமல் உலகை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இடத்துல படிக்கிறீங்க. அதில் இப்படியான ஒரு அரசியல் பற்றிய விவாதம் உங்களோட நடத்துறது அப்படி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு. அரசியல் என்பது
ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை யார் வழிநடத்துகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ப அந்த அமைப்பு செயல்படும். அப்போ அந்த அமைப்பை நடத்துகிறவர்களுடைய கொள்கைகள், அந்த அமைப்பை நடத்துகிறவர்கள் யாரோ அவர்களை யார் இயக்குகிறார்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். அரசியல் என்பது வெறும் ஒரு தேர்தல், ஒரு வாக்களிப்பது, அது மட்டுமல்ல. அந்த தேர்தலில் நிற்கிறவர்கள் செய்கிற சில தவறுகள், இது மட்டுமல்ல. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன், நாட்டினுடைய அமைப்பு. இதை ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, இல்லை சோஷலிசமா, நம்முடைய நாடு எப்படிப்பட்டது, இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் யார்? இப்போ 2 கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளாக 2 பெண் தலைவர்கள் இங்கே இருக்காங்க. இப்படிப்பட்ட இயக்கங்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்களை இயக்குகிறவர்களாக யார் இருக்கிறார்கள், இதையெல்லாம் சேர்ந்து புரிந்து கொள்வதுதான் அரசியலை புரிந்து கொள்வது. அரசியல் என்பது நாட்டு நலன், அது வந்து தலையாய ஒன்று. நாட்டுடைய நலன், மக்கள் நலன், மக்கள் பணி, அதுதான் அரசியல். புறையோடி கிடக்கும் ஊழலை அகற்றுவதற்கான ஒரு தளம். அந்த தளத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அரசியல் தூய்மையான தளமாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த அரசியல் தளம் என்பது இன்றைக்கு மாறி இருப்பதால் தான் சகோதரி நம்முடைய கல்லூரி மாணவி அவர்கள் ரொம்ப அழகா அது சம்பாதிக்கிற இடம் அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க, மனசுல பட்டதை சொல்லியிருக்காங்க. ஆனால் தூய்மையான அரசியலின் வாயிலாக தூய்மையான ஆட்சியை தந்து தூய்மையான ஒரு நாட்டை உருவாக்கிய தலைவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டில், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆகையால் தூய்மையான அரசியலுக்கு வழிவகை செய்ய வேண்டும். அதற்கு பெண்கள் அதிகமாக பங்களிக்க முடியும், அதுதான் நம்பிக்கை. ஏன்னா பெண்கள் பயப்படுறதே எதுக்குன்னா, நம்மளை ஒரு தவறான பாதையில் கொண்டு போயிடுவாங்களோ பயத்திலேயே அதுலேருந்து விலகி இருக்கும் இல்லையா. ஆனால் உறுதியோடு, அதற்கு நிறைய எதிர்ப்பு வரும், சங்கடங்கள் வரும், தப்பு செய்யலைன்னா பிரச்சனை வரும். இப்பெல்லாம் தப்பு செஞ்சா பிரச்சனை வர்றதை விட தவறு செய்யலைன்னா பிரச்சனை வர்றதுதான் அதிகமாக இருக்கு. அதை கண்டுதான் நமக்கு பயமா இருக்கு. ஆகையால் அதெல்லாம் தாண்டி உறுதியான மனதோடு போராடி வரும் தன்மையோடு வந்தாதான் பெண்கள் அரசியல்ல வர முடியும். அந்த போராட்டம் எனக்கு எதற்குன்னு நினைக்காம அதை கையில் எடுத்து துணிச்சலோடு நிறைய பேர் வரும்போது நம்ம தாண்டி போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்வது போல பல காரணங்கள் இருந்தாலும் இப்ப இந்த மாணவிகள் வாயிலாக பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பிசினஸ், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்திருக்குது. அப்ப இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய மாணவிகள் எல்லாம் அரசியல் பேசவே விரும்பவில்லையோ, அரசியலை பற்றி பேசவே விரும்பவில்லையோ என்கின்ற ஒரு பயம் நமக்கு வருது. இப்ப என்ன காரணத்துக்காக அவங்க அந்த மாதிரி உணர்றாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போது வந்து டெய்லிக்கும் நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தாலே வந்து ஊழல் 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 மட்டும்தான், வேறு எதுவுமே பேசலாம். அந்த ஊழல்னால தான் இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் எங்ககிட்ட இருக்குது. இப்போது படித்த இளைஞர்கள் அவங்க படித்த படிப்புக்கு தான் வேலை செய்வேன்னு இல்லாமல் அவங்களும் அரசியலுக்கு வந்து அரசியல் சாக்கடைன்னு நினைக்காம அதை சுத்தம் செய்ய வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்கள் யார்கிட்டையுமே இருக்காது. அரசியல்ல பெண்கள் எளிதாக வர முடியுமா? இப்ப இந்த பெண் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அரசியலுக்கு வர தயாரா இருக்கிறா? அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் வந்து அரசியலுக்கு எளிதாக வரலாம். அதுக்கு நீங்க முந்தி நினைக்கக்கூடிய தடைகள்லாம் வந்து நம்ம இந்த குடும்ப பின்னணிகள்ல இருந்து தான் வரணும், அதெல்லாம் வந்து இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஆகையினால வரலாம். ஆனா பொதுவாகவே பெண்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்போது அதில் பலவிதமான சிக்கல்கள் இன்னல்கள் இருக்கும், ஆண்களை விட அதிகமாக இருக்கும். அதை வந்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையோடு வரணும். அது மாதிரி நமக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அதை நாம் பொறுத்து கொண்டு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதாக இல்லாமல், எங்கு தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய துணிச்சலோடு நாம் வரும் பொழுது பெண்களுடைய வரவு வலிமை உள்ளதாக இருக்கும். அரசியல்னாலே பிரச்சனைன்னு சொன்ன பெண் இப்போது நியூஸ்லலாம் பார்த்தோன்னாவே இப்போது அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொலை மிரட்டல் அந்த மாதிரி ஏகப்பட்ட காசிப்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதனால் தேவையில்லாமல் அதில் போனதுனால தான் அந்த பிரச்சனை வருது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அரசியலை பற்றி இந்த பெண்களுக்கு ஒரு மிக நல்ல தெளிவு வர வேண்டும் என்று தொடங்கப்பட்டதுதான் இந்த நிகழ்ச்சி. தெளிவு மெல்ல மெல்ல பிறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இடையில் ஒரு குழப்பம்.
அதிகாரம் கொண்ட, அதாவது பதவியோடு கூடிய அரசியல் வேண்டுமா அல்லது அரசியல் இயக்கம் மட்டுமே போதுமா என்ற ஒரு குழப்பம் கண்டிப்பாக இந்த மாணவிகளுக்கு வந்திருக்குது. அது குறித்து கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மகளிரும் மக்களாட்சியும் தொடரும். இப்போ நியூஸ்லலாம் பார்த்தனாவே இப்போ அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொலை மிரட்டல் அந்த மாதிரி ஏகப்பட்ட காசிப்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதனால தேவையில்லாமல் அதில் போனதுனால தான் அந்த பிரச்சனை வருது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனைகளை எதிர்கொள்வது அரசியல். அரசியலே பிரச்சனை என்று நினைக்க கூடாது. ஏதாவது பிரச்சனை என்று நாம் நினைத்தோம் என்றால் அதற்குள்ளால் நம்மால் ஈடுபடவே முடியாது. பரீட்சைனாலும் பிரச்சனை தான், பாஸ் பண்ணணும் இல்லையா? கல்லூரிக்கு வரனாலும் பிரச்சனை, நம்ம வழியில் யாரான்னு நம்மளை வந்து கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க. ஆனால் ஒற்றை குறிக்கோள், எந்த பிரச்சனை இல்லாத துறை எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை இல்லாத துறை எதுவுமே இல்லை. ஆக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பிரச்சனை உள்ள ஒரு துறை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இளைய தலைமுறையினர் இதை நினைத்து இந்த பிரச்சனைக்குள் வராமல் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள். ஏனென்றால் பிரச்சனை உள்ளே வருவதாலா மற்றவர்களின் பிரச்சனைகளை நீக்குவதற்காக நாம் பிரபலமாக ஆவதா? அதைத்தான் நாம் மனதில் நிலைத்து கொண்டு, எனக்கு ஒரு வாசகம் மிக பிடிக்கும். கடவுளே, சுமை அதிகமாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை, அந்த சுமையை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு எனது முதுகை அகலமாக்கித்தா என்றுதான் நான் கேட்கிறேன். ஏனென்றால் சுமை இல்லாத மனிதர்கள் இல்லை. இந்த சுமையை நான் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு எனது முதுகை அகலமாக்கித்தா. இதுதான் ஒவ்வொருவரின் எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாவது இது பிரச்சனை என்று நினைக்காமல் அரசியல் என்றால் புரட்சி என்று நினைத்து அத்தனை பேரும் உள்ளே வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். பிரச்சனை என்றால் தயங்க கூடாது அப்படின்றது நிச்சயமாக தயங்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் பிரச்சனைகளை உருட்டி விரட்டி அடிப்பதற்கு தான் அரசியல் என்பதை மிக துணிச்சலாக நாமெல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். எங்களை போன்றவர்களாக பார்த்தாவது. இந்த அரசியல் பத்தி கருத்து தெரிவித்த மாணவிகள்ல ஒருவர் பிசினஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் எதனால உங்களுக்கு அந்த எண்ணம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஓட்டிங்ஸ்லாம் கூட இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம், நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கோசம் நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், சம்திங் மோஸ்ட்டாக இதை இந்த பொருள் தரோம் அந்த பொருள் தரோம், நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் பிஸ்னஸ் தானே. முதல்ல பிரச்சனை உருவாகிறதே வந்து பெண்கள் அரசியலுக்குள்ளே வராமல் இருக்கிறதுனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்புரட்சி இங்கிலாந்தில் நடந்தப்போ 8000 பெண்கள், அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது, மெட்டர்னிட்டி அந்த சமயத்தில் சம்பளம் கிடையாது, அப்புறம் வந்து அதிக நேரம் 8 மணி நேரம் வேலை கிடையாது, கூட 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த உடனே வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கான பிரச்சனைகளில் மெட்டர்னிட்டி லீவு, அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் சமயத்தில் அவங்களுக்கு கிராண்ட்டு, அப்புறம் வந்து ஹாலிடேஸு, அப்புறம் 8 மணி நேர வேலையெல்லாம் பின்னாடி தொடர்ச்சியாக வருது. அதனால் வந்து அரசியலில் சேர்றதுனால பிரச்சனை இல்லை, அரசியலில் சேராமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனைங்கிறத முதல்ல நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையிலுடைய ஒவ்வொரு அம்சத்துலேயும் அரசியல் கலந்துருக்கு. உதாரணமாக திருமணம்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து என்ன, இன்னைக்கு சட்டங்கள்லாம் வந்திருக்கு. இது தனிப்பட்ட பிரச்சனை அல்லது நம்முடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நினைக்க முடியாது. இதெல்லாமே பொதுவான விஷயங்கள். யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த சாதியில் பெண் எடுக்கணும், இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிற வழக்கங்கள். அதே மாதிரி ஆணுக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு. இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் தானே. எந்த வயசு ஆணும் எந்த வயசு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு அம்சத்துலேயும் அரசியல் சட்டம் இதெல்லாம் கலந்துருக்கு. அதனால் உண்மையிலேயே நமக்கு தேவையான சுமூகமான சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும்னா நம்ம அந்த சட்டம் இயற்ற இடத்துல இருக்கணும். நமக்கு தேவையான, இப்போ ஆணுக்கு 21 வயசா, பெண்ணுக்கும் 21 வயசு கொண்டு வாங்க. அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்புறமா வந்துட்டு அரசு வந்து 2 குழந்தைங்க பெற்றுக்கலாம் அல்லது 1 குழந்தை தான் பெற்றுக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கிற உரிமையை ஏன் பெண்கள் எடுக்கக்கூடாது? இப்படி சொல்கிறேன். எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நீங்கள் தண்ணி வரல, வீட்டில் தண்ணி வரலன்னாலே அது அரசியல் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா போதுமான கட்டுமான வசதிகளுக்கு பணம் ஒதுக்காததுனால நமக்கு அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து நம்ம வீட்டுக்கு தண்ணி வரல. அப்போது நீங்கள் வந்து அரசியலில் சேராமல் ஒரு ஹாப்பி லைஃப், நான் உண்டு, என் வேலை உண்டு, இருப்பேன் வீட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் பிரச்சனை.
நீங்கள் எப்போ துணிஞ்சு வெளியில் வந்து இதை நான் மாற்றுவேன்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அந்த பிரச்சனையே சால்வ் ஆகும். அதனால் அரசியலுக்கு வந்தால் தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு, பணம் சம்பாதிக்கிற இடமா இன்னைக்கு அரசியல் இருக்குது. இதை வந்து ஒரு பெரிய புது ஸ்டேட்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அந்த சகோதரி வந்து உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அனலைஸ் பண்ணி ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாழ முடியலையோ, நியாயமான முறையில் சம்பாதிக்க முடியலையோ, அவங்கெல்லாம் அரசியலில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து அரசியலுங்கிறத வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு கூட நிறைய பேர் நீங்களே சொல்வீங்க, இப்போ நீங்கள் வந்து அவங்க சொல்லாட்டினா நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் பவருக்கு வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்பீங்க. அப்போது அந்த என்ன செய்கிறோம் அப்படிங்கிற இடத்துல தான் சிலதை வேண்டான்னு சொல்கிறது கூட நமக்கு வந்து உரிமை இருக்குது. இன்றைக்கி வந்து ரேஷன் ரைஸ் போடுறாங்க, எங்களுக்கு ரேஷன் ரைஸ் வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுங்க, நாங்கள் வந்து அது போகிறோம், நாங்களே உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கும் கருணாநிதிக்கும் அரிசி அனுப்பி வைக்கிறோம், நல்ல அரிசியாக நாங்களே விளைவிச்சு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்ல முடியும் நம்மளால். அதனால் பணம் சம்பாதிக்கிற இடமா பார்க்கறதுங்கிறது வந்து அதில் வந்து புரையோடி போன ஊழல், அதில் வந்து கொள்கை இல்லாமல் தன்னுடைய குடும்பம் அல்லது தான் எப்பவும் பவரில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களை நம்ம ஆதரிக்கிறதுனால தான். அதனால தான் அரசியலில் கொள்கை சார்ந்து என்ன கொள்கை அவங்க வச்சுருக்காங்க, அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், என்ன கொள்கையை வச்சுருக்காங்க, நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு என்ன கொள்கையை வச்சுருக்காங்க, அந்த கொள்கையை நான் ஆதரிப்பேன் அப்படி சொல்கிறது தான் அரசியலாக. இந்த அது பட்ஜெட்டில் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது அந்த கொள்கையை ஒட்டி இருக்கணும். இப்போ நாங்கள் வறுமையை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா 100 நாள் வேலை திட்டம் கொடுத்தா மட்டும் போராது, அதனால் வறுமை ஒழியாது. நீங்கள் வந்துட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கல்வியில் உயர்கல்விக்கு வாய்ப்பு தரணும், வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அல்லது படிக்காத கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அப்போ தான் வறுமை ஒழியுன்ற புரிதல் நமக்கு இருந்தால் தான் நம்ம அவங்கள ஏமாற்ற முடியாது. அதனால் சம்பாதிக்கிறது ஒரு வழியாங்கிறது இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனை பார்த்து நீங்கள் எடுத்த ஒரு முடிவு, அப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம நினைச்சா நிச்சயமா அதை மாற்ற முடியுங்கிறது. பெண்கள் அரசியலுக்கு வந்தால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நம்முடைய அரங்கத்திலேயே அரசியலில் இருக்கக்கூடிய மிக முன்னணியில் இருக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களால் முயன்ற எந்த பிரச்சனையை நமக்காக தீர்த்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுங்க. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் காங்கிரஸ் கட்சியில் கடந்த 28 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காலேஜில் படிக்கிறச்சே ஸ்டூடெண்ட் யூனியனில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தவன் நான். கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுலேயே நான் வந்து என்னோடய முதல் ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லணும், +2 முடித்த உடனேயே காங்கிரஸ் கட்சியோடைய அந்த கொள்கை பிடிச்சதுனால, அது இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சார்ந்ததுனாலையோ என்னவோ தெரியல, அதை பற்றின ஒரு பார்வை இருந்தது. அடிக்கடி வீட்டில் ஃப்ரீடம் ஃபைட்டை பற்றி பேச்சு நடக்கும். அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றின விஷயங்கள்லாம் பேசப்படும். அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக, அந்த கட்சியோடைய பெருமையாக நான் நினச்சி என்னுடைய சிறு வயதிலேயே நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே நான் வந்து நான் இந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டேன். பல ஆண்டு காலம் இந்த கட்சியில் பணியாற்றி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் 23 ஆண்டுகள் பொறுமையாக பல பதவிகளில் அகில இந்திய அளவில் கூட வந்துட்டேன். ஆனால் எனக்கு தேர்தலில் நிற்கிற வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கிடச்சிது. அது ஒரு பாராளுமன்றத்துக்கு சீட்டு கேட்டு கிடைக்கல. ஆனால் நான் யார் மேலேயும் கோச்சிக்க மாட்டேன். சட்டமன்றத்துக்கு சீட்டு கிடச்சி எல்லாரும் எங்கள் கட்சியில் பெரிய அளவில் தோற்று போகிற நேரத்தில் எனக்கு இறைவன் ஆசீர்வாதம் 24,000 ஓட்டு வித்தியாசத்தில் மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்து என்னை ஜெயிக்க வச்சாங்க. கண்டிப்பாக பெண்களினுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்திருக்குது, அவங்களுடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக நீங்க பூர்த்தி செஞ்சிருப்பீங்க. அதாவது விளவங்கோடு தொகுதி என்னுடைய தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில். எங்களுடைய மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் சதவிகிதம் அதிகம். எங்கள் மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா பெண்ணுமே படித்தவங்க தான். நீங்கள் கல்வி இல்லாத பெண்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு எங்கள் மாவட்டத்தில். என்னோட தொகுதியில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் நல்ல எஜுகேட்டடு பெண்கள். அதிகமாக அதாவது தீர்மானிக்கிற இடத்துல பெண்கள் இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். என்னை வந்து தேர்ந்தெடுத்த பிறகு நான் வந்து தீர்வு கண்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானதாக நான் சட்டமன்றத்தில் பேசி தீர்வு கண்ட விஷயம்னா,
அனைத்து அரசு பள்ளிகள்லையும் தமிழுக்கு இணையான ஆங்கில வழி கல்வி பாடத்திட்டமாக அதை நிறைவேற்றணும்னு சொல்லி தொடர்ந்து 2011 2012 ஆண்டுகளில் தொடர்ந்து பேசி இன்னைக்கு அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து இன்னைக்கு 10ஆம் வகுப்பு வரை வரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படுத்திட்டே வந்து இந்த தமிழுக்கு இணையான ஆங்கில வழி கல்வி புகுத்தப்பட்டது. இது இன்னைக்கு ஆங்கிலம் இல்லாமல் நம்மளால் முடியாதுங்கிறதுக்காக நான் ஒரு தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்தால் கூட கட்டாயமாக ஒரு ஆங்கிலம் தேவைப்படுது இல்லையா? வெளிநாடு வெளியூர்லாம் போகும்போது நமக்கு கட்டாயமாகுது. ஆகையால் இது தேவைன்ட்டு இது ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைச்சு கொண்டு வந்தேன். என் தொகுதி சார்ந்த மாவட்டம் சார்ந்த நிறைய விஷயங்கள் விஷயங்களை செஞ்சிருக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மகளிரும் மக்களாட்சியும் தொடரும். சகோதரி விஜயதாரணி பேசும் பொழுது எம்எல்ஏ பதவி எம்பி பதவிகளை பற்றி குறிப்பிட்டாங்க. அஃப்கோர்ஸ் யாரும் பதவியை அனுபவிக்கிறதுலையோ அதுக்குள்ளே போகிறதுலையோ தடை இல்லை. ஆனால் அரசியல்னாலே பதவி அரசியலுங்கிற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் நம்ம மனசில் எல்லார் மனசுலையும் இருக்குது. அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய தம்பி அவன் கிராமத்தில் இருக்கான். உடனே அவன் சொன்னான் என்கிட்ட, என்ன எம்எல்ஏ எம்பிலாம் அவ்வளவு சுலபம்னு நினச்சிட்டியான்னு என்ன கேட்டான். டேய், நான் எங்கடா எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்னேன், எம்எல்ஏ எம்பின்னு நீ உடனே கற்பனை பண்ணுறேன்னு. அதாவது சாதாரண ஒரு பாமரர்களுக்கு கூட இதே தான் இருக்குது. அரசியல்னா எம்எல்ஏ எம்பி, குறைஞ்சபட்சம் கவுன்சிலர், சேர்மன், அது அல்ல அரசியல். அரசியல் என்பது சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு இப்போ நமக்கு ஏன் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க, இதை மாற்றணும், அல்லது நமக்கு எப்படி ஒரு கன்சென்சஸ் இருக்கும். நான் அதை விமர்சிக்கிறதுக்கான வழியாக எடுத்துக்கல. நான் ஒருவேளை நமக்கு அது பிடிக்கலைன்னா அதை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அது அரசியலுக்குள்ளே போய் தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ என்ன கருத்தில் உள்ளவங்க ஆட்சியில் இருக்காங்க, என்ன கருத்துள்ளவங்க அந்த ஆட்சிக்கு வந்தால் நமக்கு சாதகமான அல்லது இப்போ இருக்கிற நடைமுறையை நம்ம விரும்புகிறமான நடைமுறையை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் மாற்றங்கிறதா அரசியலினுடைய தாத்பரியமான ஒரு வார்த்தை. அதிகாரம், அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரம் அரசியல் மூலமாக கிடைக்கிறது என்பதுதான் நம்ம அரசியல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சகோதரி சொன்ன விஷயத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. இருப்பினும் சட்டம் இயற்றும் இடத்தில் பெண்கள் வந்தாதான் இது சாத்தியம். அதுதான் எம்எல்ஏ எம்பி. எம்எல்ஏ எம்பிங்கிறது சட்டம் இயற்ற இடத்துக்கு போய் உட்கார்ற இடம். அது அங்கே தேர்தலில் நின்று ஜெயிச்சா தானே போக முடியும். அதுக்கு 23 வருஷம் ஆச்சு எனக்கு. இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சி ஜெயிச்சு உள்ளே போனதால தான் சட்டமன்றத்தை பேச முடியுது, பேசி சட்டம் இயற்ற வைக்க முடியுது. ஒரு ஆங்கில வழி கல்வியை கொண்டு வர முடியுதுன்னா சட்டமன்றத்தில் பேசி சட்டத்தை இயற்ற இடத்துல பண்ணாதானே முடியும். நம்ம வெளியில் நின்று போராடுறோம், அதையே உள்ளே போய் பேசி தொடர்ந்து போராடி வாங்குற இடத்துக்கு தேர்தலில் நின்று ஜெயிச்சு உள்ளே போனாதானே எம்பி எம்எல்ஏ ஆனாதானே முடியும். ஆகையால் அதையும் நாம் விடக்கூடாது. அரசியல் என்பது பதவி, அது பதவிங்கிறது என்னமோ அந்த பதவியினால ஏதோ கோடி கோடியா பணம் கிடைச்சி வீட்டுக்கு போறது கிடையாது. ஊழல் என்பது அவங்கவுங்க மனசாட்சியோட இருந்தால் ஊழல் நடைபெற வாய்ப்பு இல்லை. ஆனால் எம்எல்ஏ எம்பி பதவிங்கிறதே ஏதோ பதவி சுகம் அனுபவிக்கிறதுன்னு நினைக்க கூடாது. அந்த விதத்தில் எம்எல்ஏ எம்பிஸ் சட்டம் இயற்ற இடத்துல நாம் அங்கே போனாதான் பெண்கள் பிரச்சனை பேச முடியும், ஊழலை தடுக்க முடியும், புதிய சட்டங்களை உருவாக்க முடியும், தேவையானவைகளை கேட்டு பெற அந்த இடம் தான் சரியான இடம். அதுக்குதான் சட்டமன்றம் பாராளுமன்றம் இருக்கிறது. அந்த மாற்று கருத்தின் அடிப்படையில் நம்ம அரசியல்ல இருந்து பதவிகள்ல வந்தாதான் முடியும். நிச்சயமா ஒரு மூன்றாவது கருத்தையும் கேட்டலாம். ஏன்னா நீங்களும் திராவிட கழகத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முனைப்போடு இதுவரைக்கும் நீங்க இல்ல, அதனால் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நான் திராவிடர் கழகத்தின் சார்பாக மட்டும் இல்லை, தந்தை பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தலைவரை தெரிந்த எல்லாருக்கும் அவருடைய கொள்கை தெரியும். அவர் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கலை. ஏன்னு சொன்னால் தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கு பிடித்தமானதை பேசி வாக்குகளை பெறுவது, நல்லதை பேசுவது அல்ல. ஆகையினால நல்லதை பேசுகிறவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியது. ரெண்டாவது, அங்கே போய் உட்கார்ந்துட்டாலே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இல்லை. அவர் சமூக மாற்றத்தை முன்னெடுப்பது தான் சரியான அரசியல் அப்படிங்கிறத அவர் முன்வைத்தார். ரெண்டாவது, அவங்க சிவகாமி அம்மா அவர்கள் சொன்னது, அதற்கு மாற்றாக சகோதரி விஜயதரணி அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். இதில் என்னென்னா, பெண்கள் அங்கே போய் உட்கார்ந்தா கண்டிப்பாக அந்த சட்டம் இயற்றுகிற இடத்துக்கு நம்ம போகிறோங்கிறது உண்மை. ஆனால்
எத்தகைய பெண்கள் போய் உட்காரணுங்கிறதும் இருக்கு. பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் பயன் தராது. இப்போ சில இடங்கள்ல வந்து பெண்களே வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பெண்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குற இடம் நடத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, நல்ல மருமகளாக இருப்பது எப்படி. அதில் வந்து ஒரு பெரிய அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் மாமியாரோ மாமனாரோ முகத்தில் துப்பிட்டா கூட தொடச்சிக்கிட்டு கோவிச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல அவங்க துப்புவாங்களாம். இவங்க அதை தொடச்சிட்டு கோவிச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல பழகிட்டேன்னா நீ தான் வந்து வெற்றிகரமான மருமகள். இப்போ இவங்க வந்து இதை ஒரு 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க அந்த பகுதியில் பிரபலமாகி ஒரு எம்எல்ஏவாகி சட்டம் போடுற இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி சட்டம் போடுவாங்க? அப்போ பெண்களுக்கு நடக்கிற வன்முறைகளுக்கு எதிராக குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு இருக்குது. இப்போ அந்த சட்டத்தை இவங்க வந்தால் என்ன சொல்லுவாங்க? பெண்களால் தான் பிரச்சனையே வருது, பெண்கள் அடி வாங்கினா வாங்கிக்க வேண்டியதானே, புருஷன் தானே அடிக்கிறாரு, அதுக்கே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்குறவங்களாக இருந்தால் பயிற்சி கொடுக்கறதும் அந்த பெண்கள் நடத்துகிற ஒரு குழுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பெண்களுடைய மனமாற்றம் முக்கியமானதாச்சே. கண்டிப்பா. அதாவது குழுனா அந்த ஒரு நஞ்சு பால்ல கலந்ததுன்னா அந்த கடல் முழுவதுமே நஞ்சாகிற மாதிரி ஆயிடும். கண்டிப்பாக. இது மாதிரி கருத்து இதெல்லாமே ஒரு அரசியல் கருத்து தான். நாம நினைக்கிற இந்த சமூகம் என்பது இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அரசியல். இது வந்து ஒரு மத கருத்தாகும். இப்படிதான் அது வந்து மாறும். ரெண்டாவது, பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நாட்டில் வந்து பெண்கள் பிரதமராக இருந்திருக்காங்க, முதல்வர்களாக இருந்திருக்காங்க, அரசுகளை இயக்குகிறவர்களாகலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் எத்தனை மைல் நடந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் பெண்கள் அலைவது நாட்டினுடைய பிரச்சனையாக என்னைக்காவது பார்க்கப்படுதா? அதை என்ன நினைக்கிறாங்க? இது பெண்கள் பிரச்சனை, தண்ணி இல்லைன்னா குளிக்க முடியாது, கழுவ முடியாது, எல்லாருக்கும் தான். ஆனால் அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிறவராக பெண் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அப்படிங்கிற அரசியலை புரிந்த பெண்கள் அங்கே இருந்தாதான் அது சட்டமாகுமே தவிர வெறும் பயாலாஜிக்கல் ஃபேக்டரால பெண்ணாக இருப்பவர்கள் எல்லாம் அதை சாதித்து விடுவார்கள்னு நம்ம நம்பக்கூடாது. அப்படி நம்பினால் பெண்களுக்கு அது தோல்வி அரசியலாக போயிடும். அதனால அந்த ரெண்டையுமே வந்து சிந்தனைங்கிறதா முக்கியம், கொள்கை முக்கியம், அதில் பெண்ணாக இருப்பதும் முக்கியம், பெண் மட்டுமே அல்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தேர்தல் அரசியல் இல்லாமல் சமூக மாற்றத்துக்கான அரசியலுக்குள்ளேயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு இயக்கமாவோ அமைப்பாவோ இல்லாமல் அரசியலுக்குள்ளே வர வேண்டியதற்கான அவசியம் என்ன? சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் அதிகாரத்தோடு கூடிய ஆளுமை தேவை. அந்த அதிகாரத்தோடு கூடிய ஆளுமையை தருவது அரசியல். ஆனால் இதில் அரசியலில் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்றில்லை. எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஆளுமையோடு மிக ஆழமான கருத்துக்களை வலிமையாக எடுத்து சொல்பவர்களால் அதை சாதிக்க முடியும். ஆக அரசியல் அந்த வலிமையை தருகிறது. இதில் தேர்தல் அரசியல் தேவையா, தேர்தல் அரசியல் தேவை இல்லையா என்று மிகப்பெரிய விவாதம். ஆனால் தேர்தல் அரசியலுக்குள் சென்று பாராளுமன்ற சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் ஆகி சாதிக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் எதுவுமே பதவிகள் பெறாமல் சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக சாதிப்பதுதான் முக்கியமே தவிர பதவி கிடைக்கிறதா இல்லையா என்பது முக்கியம் அல்ல. ஒன்று. இன்னொன்று, சமூக அக்கறை என்பது அரசியலுக்கு வந்துதான் வர வேண்டும் என்பதில்லை. நல்ல மருமகளாக, இணக்கமான மருமகளாக, துணிச்சலான மருமகளாக, அதே சமயத்தில் பண்பாடோடு உள்ள மருமகளாக வீட்டில் இருக்க முடியும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான். வாழ்க்கையையே பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அரசியலுக்கு வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆடைகளை சுற்றியும் அரசியல் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது மகளிரும் மக்களாட்சியும். சகோதரி விஜயதாரணி பேசும் பொழுது எம்எல்ஏ பதவி, எம்பி பதவிகளை பற்றி குறிப்பிட்டாங்க. அஃப்கோர்ஸ் யாரும் பதவியை வந்து அனுபவிக்கிறதுலையோ அதுக்குள்ள போறதுலையோ தடை இல்லை. ஆனால் அரசியல்னாலே பதவி அரசியல்ங்கிற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் நம்ம மனசுல எல்லார் மனசுலையும் இருக்கு. அது தவறுன்னு நான் நினைக்கிறேன்.
நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய தம்பி அவன் வந்து கிராமத்தில் இருக்கான். உடனே அவன் சொன்னான் என்கிட்ட, என்ன எம்எல்ஏ எம்பிலாம் அவ்வளவு சுலபம்னு நினச்சிட்டியான்னு என்ன கேட்டான். டேய், நான் எங்கடா எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்னேன், எம்எல்ஏ எம்பின்னு நீ உடனே கற்பனை பண்ணுறேன்னு. அதாவது சாதாரண ஒரு பாமரர்களுக்கு கூட இதே தான் இருக்குது. அரசியல்னா எம்எல்ஏ எம்பி, குறைஞ்சபட்சம் கவுன்சிலர், சேர்மன், அது அல்ல அரசியல். அரசியல் என்பது சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு இப்போ நமக்கு வந்துட்டு ஏன் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க, இதை மாற்றணும், அல்லது நமக்கு எப்படி ஒரு கன்சென்சஸ் இருக்கும். நான் அதை விமர்சிக்கிறதுக்கான வழியாக எடுத்துக்கல. நான் ஒருவேளை நமக்கு அது பிடிக்கலைன்னா அதை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், அது அரசியலுக்குள்ளே போய் தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ என்ன கருத்தில் உள்ளவங்க ஆட்சியில் இருக்காங்க, என்ன கருத்துள்ளவங்க அந்த ஆட்சிக்கு வந்தால் நமக்கு சாதகமான அல்லது இப்போ இருக்கிற நடைமுறையை நம்ம விரும்புகிறமான நடைமுறையை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் மாற்றங்கிறதா அரசியலினுடைய தாத்பரியமான ஒரு வார்த்தை. அதிகாரம், அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அதிகாரம் அரசியல் மூலமாக கிடைக்கிறது என்பதுதான் நம்ம அரசியல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கிடைத்தாலும். சகோதரி சொன்ன விஷயத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. இருப்பினும் சட்டம் இயற்றும் இடத்தில் பெண்கள் வந்தாதான் இது சாத்தியம். அதுதான் எம்எல்ஏ எம்பி. எம்எல்ஏ எம்பிங்கிறது சட்டம் இயற்ற இடத்துக்கு போய் உட்கார்ற இடம். அது அங்கே தேர்தலில் நின்று ஜெயிச்சா தானே போக முடியும். அதுக்கு 23 வருஷம் ஆச்சு எனக்கு. இருந்தாலும் வாய்ப்பு கிடச்சி ஜெயிச்சு உள்ளே போனதால தான் சட்டமன்றத்தை பேச முடியுது, பேசி சட்டம் இயற்ற வைக்க முடியுது. ஒரு ஆங்கில வழி கல்வியை கொண்டு வர முடியுதுன்னா சட்டமன்றத்தில் பேசி சட்டத்தை இயற்ற இடத்துல பண்ணாதானே முடியும். நம்ம வெளியில் நின்று போராடுறோம், அதையே உள்ளே போய் பேசி தொடர்ந்து போராடி வாங்குற இடத்துக்கு தேர்தலில் நின்று ஜெயிச்சு உள்ளே போனாதானே எம்பி எம்எல்ஏ ஆனாதானே முடியும். ஆகையால் அதையும் நாம் விடக்கூடாது. அரசியல் என்பது பதவி. அது பதவிங்கிறது என்னமோ அந்த பதவினால ஏதோ கோடி கோடியா பணம் கிடைச்சி வீட்டுக்கு போறது கிடையாது. ஊழல் என்பது அவங்கவுங்க மனசாட்சியோட இருந்தால் ஊழல் நடைபெற வாய்ப்பு இல்லை. ஆனால் எம்எல்ஏ எம்பி பதவிங்கிறதே ஏதோ பதவி சுகம் அனுபவிக்கிறதுன்னு நினைக்க கூடாது. அந்த விதத்தில் எம்எல்ஏ எம்பிஸ் சட்டம் இயற்ற இடத்துல நாம் அங்கே போனாதான் பெண்கள் பிரச்சனையை பேச முடியும், ஊழலை தடுக்க முடியும், புதிய சட்டங்களை உருவாக்க முடியும், தேவையானவைகளை கேட்டு பெற அந்த இடம் தான் சரியான இடம். அதுக்குதான் சட்டமன்றம் பாராளுமன்றம் இருக்கிறது. அந்த மாற்று கருத்தின் அடிப்படையில் நம்ம அரசியல்ல இருந்து பதவிகள்ல வந்தாதான் முடியும். நிச்சயமா ஒரு மூன்றாவது கருத்தையும் கேட்டலாம். ஏன்னா நீங்களும் திராவிட கழகத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முனைப்போடு இதுவரைக்கும் நீங்க இல்ல, அதனால் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நான் திராவிடர் கழகத்தின் சார்பாக மட்டும் இல்லை, தந்தை பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தலைவரை தெரிந்த எல்லாருக்கும் அவருடைய கொள்கை தெரியும். அவர் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கலை. ஏன்னு சொன்னால் தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கு பிடித்தமானதை பேசி வாக்குகளை பெறுவது, நல்லதை பேசுவது அல்ல. ஆகையினால நல்லதை பேசுகிறவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியது. ரெண்டாவது, அங்கே போய் உட்கார்ந்துட்டாலே எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இல்லை. அவர் சமூக மாற்றத்தை முன்னெடுப்பது தான் சரியான அரசியல் அப்படிங்கிறத அவர் முன்வைத்தார். ரெண்டாவது, அவங்க சிவகாமி அம்மா அவர்கள் சொன்னது, அதற்கு மாற்றாக சகோதரி விஜயதரணி அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். இதில் என்னென்னா, பெண்கள் அங்கே போய் உட்கார்ந்தா கண்டிப்பாக அந்த சட்டம் இயற்றுகிற இடத்துக்கு நம்ம போகிறோங்கிறது உண்மை. ஆனால் எத்தகைய பெண்கள் போய் உட்காரணுங்கிறது இருக்கு. பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் பயன் தராது. இப்போ சில இடங்கள்ல பெண்களே பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பெண்கள் ஒரு பயிற்சி கொடுக்குற இடம் நடத்துறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, நல்ல மருமகளாக இருப்பது எப்படி, அதுல ஒரு பெரிய அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க மாமியாரோ மாமனாரோ முகத்துல துப்பிட்டா கூட தொடச்சிக்கிட்டு கோவிச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல அவங்க துப்புவாங்களாம். இவங்க அதை தொடச்சிட்டு கோவிச்சிக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல பழகிட்டேன்னா நீ தான் வெற்றிகரமான மருமகள். இப்போ இவங்க இதை ஒரு 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க அந்த பகுதியில் பிரபலமாகி ஒரு எம்எல்ஏவாகி சட்டம் போடுற இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி சட்டம் போடுவாங்க? அப்போ பெண்களுக்கு நடக்கிற வன்முறைகளுக்கு எதிராக குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு இருக்குது. இப்போ அந்த சட்டத்தை இவங்க என்ன சொல்லுவாங்க,
பெண்களால தான் பிரச்சனையே வருது. பெண்கள் அடி வாங்கினா வாங்கிக்க வேண்டியதானே, புருஷன் தானே அடிக்கிறாரு, அதுக்கே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்கறவங்களாக இருந்தா பயிற்சி கொடுக்கறதும் அந்த பெண்கள் நடத்துற ஒரு குழுன்னு சொன்னீங்க. அந்த பெண்களுடைய மனமாற்றம் முக்கியமானதாச்சே. கண்டிப்பா. அதாவது குழுனா அந்த ஒரு நஞ்சு பால்ல கலந்ததுன்னா அந்த கடல் முழுவதுமே நஞ்சாகிற மாதிரி ஆயிடும். கண்டிப்பாக. இது மாதிரி கருத்து இதெல்லாமே ஒரு அரசியல் கருத்து தான். நாம நினைக்கிற இந்த சமூகம் என்பது இதெல்லாம் சேர்ந்ததுதான் அரசியல். இது ஒரு மத கருத்தாகும். இப்படிதான் அது மாறும். ரெண்டாவது, பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நாட்டில் பெண்கள் பிரதமராக இருந்திருக்காங்க, முதல்வர்களாக இருந்திருக்காங்க, அரசுகளை இயக்குகிறவர்களாகலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் எத்தனை மைல் நடந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் பெண்கள் அலைவது நாட்டினுடைய பிரச்சனையாக என்னைக்காவது பார்க்கப்படுதா? அதை என்ன நினைக்கிறாங்க, இது பெண்கள் பிரச்சனை, தண்ணி இல்லைன்னா குளிக்க முடியாது, கழுவ முடியாது, எல்லாருக்கும் தான். ஆனால் அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிறவராக பெண் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அப்படிங்கிற அரசியலை புரிந்த பெண்கள் அங்கே இருந்தாதான் அது சட்டமாகுமே தவிர வெறும் பயாலாஜிக்கல் ஃபேக்டரால பெண்ணாக இருப்பவர்கள் எல்லாம் அதை சாதித்து விடுவார்கள்னு நம்ம நம்பக்கூடாது. அப்படி நம்பினால் பெண்களுக்கு அது தோல்வி அரசியலா போயிடும். அதனால அந்த ரெண்டையுமே சிந்தனைங்கிறதா முக்கியம், கொள்கை முக்கியம், அதுல பெண்ணாக இருப்பதும் முக்கியம், பெண் மட்டுமே அல்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தேர்தல் அரசியல் இல்லாம சமூக மாற்றத்துக்கான அரசியலுக்குள்ளேயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு இயக்கமாவோ அமைப்பாவோ இல்லாம அரசியலுக்குள்ள வர வேண்டியதற்கான அவசியம் என்ன? சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதிகாரத்தோடு கூடிய ஆளுமை தேவை. அந்த அதிகாரத்தோடு கூடிய ஆளுமையை தருவது அரசியல். ஆனால் இதில் அரசியலில் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்றில்லை. எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஆளுமையோடு மிக ஆழமான கருத்துக்களை வலிமையாக எடுத்து சொல்பவர்களால் அதை சாதிக்க முடியும். ஆக அரசியல் அந்த வலிமையை தருகிறது. இதில் தேர்தல் அரசியல் தேவையா, தேர்தல் அரசியல் தேவை இல்லையா என்று மிகப்பெரிய விவாதம். ஆனால் தேர்தல் அரசியலுக்குள் சென்று பாராளுமன்ற சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் ஆகி சாதிக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் எதுவுமே பதவிகள் பெறாமல் சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக சாதிப்பதுதான் முக்கியமே தவிர பதவி கிடைக்கிறதா இல்லையா என்பது முக்கியம் அல்ல. ஒன்று. இன்னொன்று, சமூக அக்கறை என்பது அரசியலுக்கு வந்துதான் வர வேண்டும் என்பதில்லை. நல்ல மருமகளாக, இணக்கமான மருமகளாக, துணிச்சலான மருமகளாக, அதே சமயத்தில் பண்பாடோடு உள்ள மருமகளாக வீட்டில் இருக்க முடியும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான். வாழ்க்கையையே பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அரசியலுக்கு வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆடைகளை சுற்றியும் அரசியல் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது மகளிரும் மக்களாட்சியும். வாழ்க்கையையே பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். இந்த சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, அரசியல் என்பது சாக்கடை என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் என்று. நாத்தமடிக்கும் சாக்கடை என்பதை மாற்றி பூக்களை பரப்பும் பூக்கடை என்று எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சி உங்களை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இங்கே பணம் சம்பாதிப்பதற்கு அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு டாக்டர், நான் உயர்கல்வி படித்து வெளிநாடுகளிலெல்லாம் படித்த ஒரு மருத்துவர். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு IAS அதிகாரி, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், அவங்களும் ஒரு வழக்கறிஞர். அதாவது ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா நான் டாக்டர் ஆகணும்ப்பா அப்படின்றார். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், நல்லது மகனே, +2ல நல்ல மார்க் வாங்கி நல்லா படி, டாக்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், அட போப்பா, யாருப்பா அப்படி படிச்சு டாக்டர் ஆகணும், நான் அரசியலுக்குள்ள போயிடுறேன், எனக்கு தானாகவே டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றான். ஆக அரசியல் என்பது அப்படிப்பட்ட ஒரு துறையாக எல்லோரும் நினைத்து கொண்டு, இளைஞர்கள் அப்படி நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மிகப்பெரிய வருமானத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று இருப்பவர்கள் இந்த 4 பேரும். ஆக எதற்கு நான் இந்த முன்னுதாரணத்தை பெருமைக்காக சொல்லவில்லை, நீங்கள் அதை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உதாரணமாக எடுத்துக்கொள்ள
வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஆக என்னை பொறுத்த மட்டில் அரசியலுக்குள்ள வருவதற்கு முன்னால் நான் துணிச்சலான பெண். எனக்கு எதிர்மறை கருத்துக்களை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை ஆளுமையுடன் வலிமையாக சொல்லும் குணம் என்னிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் பண்பு, பாசம், எல்லோரையும் இணக்கமாக சென்று சூழலும் என்னிடம் இருக்கிறது. என்னால் எந்த விளைவுகளையும் எதிர்கொள்ள முடியும். ஆக அரசியலுக்கு உள்ள வந்துதான் இதெல்லாம் பெறணும் என்றில்லை. நீங்கள் இன்றிலிருந்தே உங்கள் குணநலன்களில் துணிச்சல் மிக்கவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களாகவும் இன்று நீங்கள் மாற்றிக்கொண்டால் நாளை அரசியல் மிக சுலபமாக உங்களுக்கே நீங்க திங்க் பண்ணுவீங்க. காலேஜ் முடிச்சாச்சு, எனவே நாமெல்லாம் அரசியலுக்குள்ளே போகலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆக மாற்றம் உள்ளிலிருந்து வர வேண்டும், தனிநபரிடமிருந்து வர வேண்டும். என்று நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ அன்று அரசியல். ஏனண்டா என்ன இங்க பாக்குற வரைக்கும் எப்படின்னா, அரசியலை தூரத்துல வச்சுட்டு இது நமக்கானது அல்ல, ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நமக்கு என்ன என்பது ஒன்று. இன்னொரு கேள்வியை கேட்கிற, அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நாம எத்தனை பேரு போய் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஓட்டு போடும் வரிசையில் நாம் நிற்கிறோம். மரியாதைக்குரிய அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா, நீங்க முதல்ல ஓட்டு போட, முழுமையாக ஓட்டு போட, அரசியல் என்பது ஆட்சியாளர்களாக இருப்பது, ஆட்சியாளர்களை தேர்வு செய்வது. ஒரு பையன் அவங்க அப்பாட்ட வந்து கேட்கிறான், அப்பா தேர்தல்னா என்னப்பா? அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. ஆக அப்படி அல்ல, நல்லவர்கள் சென்று வாக்களித்தால். எனக்குள்ள ஒரு கவலை என்னன்னா, படித்தவர்கள் சென்று வாக்களிப்பதில்லை. காலையில பாத்தீங்கன்னா இந்த எளிமையான ஜனங்கள் கொண்டைய போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு நேராக சென்று வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். படித்த நாம், என்னை போன்ற மருத்துவர்கள் நாமெல்லாம் காலையில போய் உடனே நாம தேர்தலில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமா? ஆக அரசியல் என்பது ஆட்சியாளர்களாக இருப்பதை அடுத்தது ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் நமது பங்கு எப்படி இருக்கிறது, சமூக அக்கறை நமக்கு எப்படி இருக்கிறது, சமூகத்தை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம். ஆக பெண்களுக்கு அரசியல் அல்ல என்பதை மாற்றி பாரதிதாசன் ஒரு பாடலை சொல்வார், எங்க வீட்டுல எந்த பிணியும் இல்லைங்க, எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, என் வீட்டில் பிணி இல்லை, பழி இல்லை, ஏனென்றால் என் துணைவி அரசாண்டதாலே. மகளிரெல்லாம் அரசியலை கையாண்டால் இந்த நாட்டில் பழி இல்லை, பிணி இல்லைன்னு சொல்வார். இப்பொழுது அதிகாரத்தில் இருந்தால்தான் சாதிக்க முடியுமா, பதவியில் இருந்தால்தான் சாதிக்க முடியுமா, அல்லது அரசியலில் அரசியல் இயக்கத்துல இருந்தாலே போதுமா? பலவிதமான குழப்பத்துல இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அரசியல்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சகோதரி விஜயதாரணி சொல்றாங்க, நான் வந்து என்னுடைய பதவி காலத்துல அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்தேன். அது அவர்களுடைய கருத்து. இப்படி செய்வதன் மூலம் அந்த மாணவர்களுடைய தரம் உயர்வதற்கு நாம் வந்து உதவி செய்கிறோம் அப்படிங்கிற அரசியலை அவங்க வந்து நம்புறாங்க. இப்போ இன்னொரு கருத்து இருக்கு, அதுக்கு நீங்க இப்படி செய்வதற்கு பதிலாக அரசு பதவிகள் எல்லாம் தமிழ் மொழியில, தாய்மொழியில படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்போ தாய்மொழி படித்தவர்களுக்கான அரசு வேலைகளை உருவாக்குங்கள் அப்படின்னும் போராடலாம். இப்போ இது ரெண்டுமே அவங்களும் மக்கள், அந்த மாணவர் நலன், மக்கள் நலன்னு கருதி தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து மாணவர்களுக்கு எதிராக செய்தாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த ரெண்டுமே ரெண்டு வகையான அரசியல், மொழி அரசியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் சகோதரி தமிழிசை அவர்கள் சொல்லும்போது அந்த உதாரணத்துக்கு அவங்க விளக்கம் சொன்னாங்க, நல்ல மருமகளாக இருக்கிறதும் முக்கியம்தான். ஆனால் நல்ல மருமகனாக இருப்பது எப்படின்னு யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்களா? நல்ல மாமனாராக எப்படி இருக்கிறது? அப்புறம் மாமியார் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி, ஒரு கல்யாணம்னா 2 பேர் வராங்க இல்லையா, அப்போ 2 மாமியார் வரணும்ல. ஆனால் மாமியார் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? மாப்பிள்ளையோட அம்மா. ஏன்? மாப்பிள்ளைக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதிகாரம் உள்ள மாமியார் யாரோ அவர்தான் மாமியார். அடங்கி போகிறவருக்கு பேர் மாமியாரா? அவர் சும்மா சூமியார் அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு பேர் கிடையாது. ஆக அதிகாரம் எங்க இருக்கோ அந்த இடத்துல அதே சொல் தான், மாமியார் தான். ஆனா பெண்ணை பெற்ற அம்மா வந்து மருமக வராருன்னு உடனே
அந்த வீட்டுக்கே பவுட்ரு போட்டு சுண்ணாம்படிச்சு என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் மகனை பெற்ற மாமியார் மருமகளோட அம்மா வர்றாங்கன்னு சொன்னால் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே அதிகார அரசியலின் பகுதிகள். அப்ப இந்த அதிகாரத்துக்கு அடிபணிந்தவர்களாக ஒரு பக்கம் பெண்களை தயாரிப்பதற்கான வேலை நடக்கும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல ஒத்துழைச்சி இருங்கன்னா எல்லாரும் நம்ம சொல்லுவோம். அதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு வாங்க, சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனால் இந்த தயாரிப்பு என்பது அடிமை அரசியல், ஆண்டை அரசியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தேர்தல் ஒரு வகையில உதவி செய்ய. இந்தியாவிலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை எங்க கிடைச்சது? இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் மாகாணம், அப்ப மாநிலம் கிடையாது, முதல் மாகாணம் சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அடங்கிய இந்த சென்னை ராஜதானியில அப்போ இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கிற நீதி கட்சி அரசு தான் இந்தியாவிலேயே முதல்ல வாக்குரிமை கொடுத்துருக்கு. அப்ப அவங்களுடைய அந்த அஜெண்டாவோட இந்த எண்ணங்களும், ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்ன, சொத்து இருக்கணும். அவங்களுக்கு சொத்து இருக்கவங்க வாக்களிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை உடைச்சிக்கிட்டு வந்தாங்க. இதுக்கு பிறகுதான் மற்ற மாகாணத்துல வாக்குரிமையே கிடைச்சது. அப்ப அதை முன்னெடுப்பதற்கு இங்க ஒரு சமூக இயக்கமும் சேர்ந்து செயல்படணும். இது ரெண்டும் இணைந்தால்தான் அதிகாரம் நமக்கு பயன் தரும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்திருக்கு. அபி, மாணவிகளினுடைய கருத்து என்னவா இருக்கு கேளுங்க. இப்போ அதிகாரம், அரசியல் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வெவ்வேறா பிரிச்சாலும் சரி, ஒன்றாக இருந்தாலும் சரி, இதுக்கு வர்றதுக்கு இப்போ இருக்க கல்லூரி பெண்கள் அந்த எண்ணத்தோட வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு ஏன் இதில் இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்ததுன்னா, இப்போது சமீபமாக தீர்வு கண்ட நிர்பயா கேஸ் பற்றி சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு அந்த நிர்பயா கேஸ் ஆரம்பிக்கும் போது எல்லா அரசியல்வாதிகளும் அதை பற்றி தான் பேசினாங்க. அதுதான் பெரிய விஷயமா இருந்தது இந்தியாவில். எல்லா மகளிர் குழுக்களும் இவங்களும் அதை பற்றி தான் பேசினாங்க. இப்போது தீர்வு காணும்போது அந்த பையன் 17 வயசு பையன், ஸோ அதனால் அவனுக்கு நாங்கள் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது எல்லா அரசியல்வாதிகளும் பின்வாங்கிட்டாங்க. அதுக்கான எந்த தீர்வும், கரெக்டான தீர்வு யாருமே அவங்களுக்கு சொல்லலை. இதில் உங்களோட கவலை நியாயமானது. ஆனால் அதுக்கு அரசியல் தீர்வு கண்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அந்த வயதை குறைக்க வேண்டும். ஏன்னா அது சரியா தவறா என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் அதை குறைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு பாலியல் குற்றம் விளைவிப்பவர்கள் வயது வரம்பை வைத்து தப்பிக்க கூடாது என்ற ஒரு தீர்மானம் வந்த பொழுது ஆளும் கட்சி, எதிர்கட்சி, எப்பொழுதும் வெளிநடப்புகள் செய்யும் கட்சி, எந்த கட்சியும் வெளியே செல்லாமல் அனைவருமே ஒன்றாக இருந்து அதில் வாக்களித்தார்கள். ஆனால் அதற்கான தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அத்தனை கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து, சமீப காலத்தில் எதிர்கட்சி, ஆளும் கட்சி, கொள்கை மாறுபாடுடைய கட்சி எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் என்றால் அது நிர்பயா அந்த தண்டனைக்குரிய தீர்மானம். நிர்பயா விஷயத்துல ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தது ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டமே ஏற்றப்பட்டது. அதனால் எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனால் மட்டுமே இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற எண்ணத்தை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் அசம்பிளிக்குள்ளே போக வேண்டாம், பாராளுமன்றத்துக்குள்ளே போக வேண்டாங்கிறது இல்லை, அதுக்கும் போகிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதுவும் 50% குறையாமல் பெண்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம கேட்குறது 30% கேட்குறோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் வருது, எந்த அரசியல் கட்சிகள்லையும் பெண்கள் தீவிரமாக அவ்வளவு தீவிரமாக பணிபுரியதில்லை. நம்பர் வைஸ் நான் பேசுகிறேன், தீவிரமாக கிடையாது. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் பல இடங்கள் இல்லை. ஏன்னா அவங்க பினாமியாக, இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்ததை வச்சு நான் பேசுகிறேன், ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபுங்கிற முறையில் அல்லது அப்பாவுடைய மகள்ங்கிற முறையில், மருமகள் அப்படிங்கிற முறையில் எலெக்ஷனில் நின்று நீங்கள் ஜெயிச்சு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒருவேளை இதுதான் முதல் ஸ்டெப்பு. இனிமேல் போக போக அவங்க இப்போ பஞ்சாயத்தில் செயல்பட முடியலன்னு நிறைய பெண் தலைவிகள்லாம் புகார் சொல்லியிருக்காங்க. ஆகையினால நம்ம நேரடியான ஒரு அரசியலில் பங்கேற்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஒப்பனைகள், ஆபரணங்கள், இதே தான் நம்மளுடைய டெய்லி கான்வர்சேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர, நான் ஜிம்முக்கு போனேன், மசில் போட்டிருக்கேன், பாத்தியா
அப்படின்னு ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்து காட்டுற மாதிரி நம்ம கிடையாது. ஏன்னா நமக்கு பலமும் தேவைப்படுது, பிசிக்கல் பலமும் தேவைப்படுது வேலை செய்யறதுக்கும் நம்மளை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கும். எதிர்ப்பு இப்போ நம்ம வந்துட்டு நல்லா பலசாலியா 6 அடி உயரத்தில் நீங்க போங்க, எவனாவது ஒருத்தனை வந்து உங்களை சீண்டி பார்க்கணுன்ற எண்ணமே முதல்ல வராது.